நம்ப வைத்து கழுத்தறுத்த மோடி. முதல்வர் பதவியேற்பு விழா முடிந்த அடுத்த நாளே காங்கிரசுக்கு தாவிய ஏக்நாத் சிண்டே. அதாவது அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தல் என்பது இந்திய அரசியலையே லேசாக புரட்டி போட்டுவிட்டது. அதற்கு காரணம், இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் போட்டியிட்டது. இதில் பாஜக கூட்டணி 230 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. ஆனாலும் கூட முதல்வர் யார் என்ற அறிவிப்பு வெளியாவதற்கு கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேல் ஆனது. அதற்கு காரணம், வெற்றி பெற்ற பாஜக கூட்டணியில் பாஜக உள்பட மற்ற கூட்டணி கட்சிகளும் இருந்தது. அந்த கூட்டணி கட்சிகளின் மிக முக்கிய கட்சியாக சிவசேனா கட்சியும் இருந்தது. இந்த சிவசேனா கட்சியின் தலைவரான ஏக்நாத் சிண்டே அவர்கள் தனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்று அடம்பிடித்து வந்தார். பின்னர் இவருக்கும் பாஜகவுக்கும் கடந்த 12 நாட்களாகவே யார் முதல்வர் என்ற பனிப்போர் நிலவி வந்தது. அதன் பிறகு ஒரு வழியாக பாஜக மேலிடம் ஏக்நாத் சிண்டேவை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதாக ஒப்புதல் அளித்து இவரை சமாதானப்படுத்தியது. அதன் பிறகு நேற்றைய தினம் மகாராஷ்டிராவில் முதல்வரின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழா அங்குள்ள ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இங்கே முதல்வராக பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸும், துணை முதல்வராக ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் உள்ளிட்டோர் பதவியேற்று கொண்டனர். இந்த பதவியேற்பின் போதே ஒரு சில சம்பவங்களும் அரங்கேறியது. அது என்னன்னா, முதல்வர் உள்பட மற்ற முக்கிய தலைவர்கள் பதவியேற்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சரியாக ஏக்நாத் சிண்டே பதவியேற்க வரும்போது மட்டும் சில சங்கடங்கள் உருவானது. அவங்க வழக்கமாக இது போன்ற சமயங்களில் ஒருவர் பதவியேற்கும் போது அதற்கு முன்பு ஆளுநர் பதவி பிரமாணம் ஒன்றை வாசிப்பார். அதற்கு பிறகுதான் பதவியேற்கும் நபர் பதவியேற்பார். ஆனால் இந்த விழாவில் ஏக்நாத் சிண்டே பதவியேற்கும் போது ஆளுநரின் பதவி பிரமாணம் தொடங்குவதற்கு முன்பே இவராகவே அவசரமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த சம்பவம் அங்குள்ள அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதற்கு காரணம், ஏற்கனவே தனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்று கடந்த 12 நாட்களாக அடம் பிடித்தவர்தான் இவர். ஆக அதை மனதில் வைத்துதான் இப்போது இப்படி நடந்து கொள்கிறாரா என்ற கேள்விகளும் எழுந்தது. அதே சமயம் வெறும் துணை முதல்வர் பதவிக்காக மட்டுமே இவர் முதலமைச்சர் பதவியை பாஜகவுக்கு விட்டு கொடுக்கவில்லை என்றும், மத்தியில் முக்கியமான அமைச்சர் பதவிகளை தங்கள் கட்சியினருக்கு தரும்படி மோடியிடம் இவர் வலியுறுத்தியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு மோடியும் ஏக்நாத் சிண்டே கேட்டது போல சில முக்கியமான மத்திய அமைச்சர் பதவிகளை ஏக்நாத் சிண்டேவுக்கு வழங்குவதாக உறுதியும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பதவியேற்பு விழா முடிந்ததற்கு பிறகு முன்பு பேசியதை அப்படியே மாற்றி இப்போது ஒரு சில மத்திய அமைச்சர் பதவிகள் மட்டுமே கொடுக்கப்படும் என்று ஏக்நாத் சிண்டேவிடம் மோடி கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் கடுப்பான ஏக்நாத் சிண்டேவோ பாஜக தன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது என்று எண்ணி இப்போது எந்தவித சமரச பேச்சுவார்த்தைக்கும் செல்லாமல் நேரடியாக காங்கிரஸில் இணைந்துவிட முடிவு செய்து விட்டாராம் ஏக்நாத் சிண்டே. மேலும் இது இவர் இப்போது எடுத்த முடிவும் கிடையாதுங்க. ஏற்கனவே காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையில்தான் கடந்த சில நாட்களாக இருந்து வந்தார். ஆகவே இப்போது இறுதியாக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டார். இதன் காரணமாக இன்றோ நாளையோ பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணியில் தன்னை இணைத்து கொள்வார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இவர் மட்டும் இப்படி கூட்டணி மாறி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தால் அதன் விளைவு என்பது மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சியை இழக்கும் சூழல் கூட உருவாகிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்க, மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் இப்போது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் பாஜகவின் ஆட்சி தொடருமா அல்லது பாதியில் கலைக்கப்பட்டு விடுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.